மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. அண்மை செய்தி. தென் சென்னை மக்களவை தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பழுதாகி இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். சிசிடிவி கேமராக்கள் பழுதாவதற்கான முக்கிய காரணம் என்ன? எவ்வளவு மணி நேரமாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை? தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்றது. இந்த நிலையில இந்த வாக்கு பெட்டியானது அருகில் இருக்கக்கூடிய மையங்கள்ல வைக்கப்பட்டு வருகிற ஜூன் 4ஆம் தேதி இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருந்த நிலையில சென்னையில நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்ற நிலையில தேர்தல் வாக்கு பெட்டிகளானது லாயலா கல்லூரி மற்றும் குயின் மேரிஸ் கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 இடங்கள்ல வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழக தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல மொத்தம் 210 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக மாநகராட்சி மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக அது கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் போலீசார் தொடர்ச்சியாக ரோந்து பணியிலும் அது மட்டுமின்றி சுழற்சி முறையில இங்க 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வரும் நிலையில நேற்று சென்னையில லேசான மழை காற்றுடன் பெய்த நிலையில அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் 2 கேமராக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால சற்று நேரம், அதாவது 10 நிமிடத்திற்குள்ள உடனடியாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்ட நிலையில உடனடியாக இந்த பழுது கேமராக்களை நீக்கப்பட்டு உடனடியாக புதிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள சிறிது நேரத்துல அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தெரியாதால சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியாக இது அப்புறப்படுத்தப்பட்டு உடனடியாக சரி செய்யப்பட்டதால் தற்போது வழக்கம் போல இங்க செயல்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.